ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அது பொதுக்கூட்டமாக இல்லை மாநாடா என வெற்றியடைய செய்து இன்றைக்கி ஈரோட்டை மக்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு தளபதி நேற்றோட சினிமா விட்டு வெளியே வரதுக்குண்டான அறிவிப்பை தெளிவாக சொல்லியிருந்தார். ஜனநாயகன் திமுக பார்த்தா ஒரு விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்கிறதுலையும் சரி, விஞ்ஞானபூர்வமாக மக்களை ஏமாத்துறதும் சரி, சரியான ஆளுங்க. தூங்கிக்கிட்டு இருந்த முதலமைச்சர் திடீர்னு முழிச்சு பார்த்துட்டு எலெக்ஷன் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு தகுதி நீக்கப்பட்ட பெண்கள், அதாவது சந்திச்சு எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ற கட்சி ஒரு பக்கம். ஆனா எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் அப்படி கிடையாது. போட போறோம் ஏன் சொல்றேன், சும்மா சாதாரணமா விர்ச்சுவல் வாரியர்ஸை நீங்க எடை போடுறீங்க. எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் சாதாரணவனு கிடையாது. நம்பர் 1 இடத்துல தமிழகம் தான் இருக்கு. நல்லா டாஸ்மார்க்கை ஓப்பன் பண்ணி மதுக்கடையில் மது விற்பனை பண்ணி அமோகமாக நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பில் தமிழகத்தை உருவாக்குறது தான் நம்பர் 1ங்க. மன்னராட்சியை ஒழிக்கப்பட்டு 78 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மன்னராட்சி தமிழகத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறதும் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறதும் உங்களுக்கு மறந்து போச்சு. தூய்மை பணியாளர்களையும் வஞ்சிக்கிறீங்க. எதுக்காக இப்படி செய்ய முடியலன்னா எங்களால் செய்ய முடியாதுன்னு ஓப்பனாக அறிக்கை கொடுக்க வேண்டியதானே. கழகத்தின் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அது பொதுக்கூட்டமாக இல்லை மாநாடா என வெற்றியடைய செய்து இன்றைக்கி ஈரோட்டை மக்கள் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இன்றைக்கி மாற்றி வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்களுடைய வருகைக்கு பிறகு நடந்த இந்த கூட்டம் நம்ம பாலாஜி அவர்களுடைய தலைமையில் விஜய் வெங்கடேஷ் மற்றும் பிரதீப் அவர்களுடைய ஏற்பாட்டில் சிறப்பான முறையில் இந்த பொதுக்கூட்டத்தை உலகமே வியந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு நடந்துருச்சு. பல தடைகளை எல்லாம் கடந்து எவ்வளோ தடைகளை காவல்துறையாக இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், தளபதி எங்கேயும் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிறதுல சிறப்பாக செயல்பட்ட திமுகவுக்கு நல்ல சமட்டி அடி கொடுத்த அந்த ஈரோட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த தருணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் சில வருத்தமும் எனக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, தளபதி நேற்றோட சினிமா விட்டு வெளியே வரதுக்குண்டான அறிவிப்பை தெளிவாக சொல்லியிருந்தார். ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா அனைவரும் சில கண்டென்ட் எல்லாம் பார்த்துருப்போம். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோஸ் பார்த்துருப்போம். தளபதி அவர்கள் தெளிவாக தெரிவிச்சிட்டாரு, இது என்னுடைய கடைசி படம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நல்ல விமர்சனம் வைப்பாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க, மறுபடி திரும்பி நடிக்க வர போகிறாங்கன்னு திமுக வழக்கம் போல் அவங்க ஆளுங்களை விட்டு பேச வைப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. நமக்கு தேவை என்ன, நம்மளுடைய தளபதி நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கார். தளபதிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம செஞ்ச வேலைக்காக தளபதி எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வரப்போறாரு. அவருடைய நன்றி கடன் தீர்க்கிறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தளபதியை தமிழக முதலமைச்சராக மாற்றுறது தான் நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன். இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா தளபதி அவர்களை முதலமைச்சராகணும். அதுதான் நம்ம தமிழகத்துக்கு செய்ய வேண்டிய சிறப்பான சேவையே. திமுக பார்த்தா ஒரு விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்கிறதுலையும் சரி, விஞ்ஞானபூர்வமாக மக்களை ஏமாத்துறதும் சரி, சரியான ஆளுங்க. என்னடா திடீர்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டாஸ்மார்க் கடையை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மக்கள் போராடுவாங்க. அதாவது தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கி சொல்லிங்க, 2011 தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், 2021 தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், 2016 தேர்தல் அறிக்கை, இந்த 3 தேர்தல் அறிக்கை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா மது விலக்கு அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியதை திமுகவும் சரி அதிமுகவும் சரி பல அறிக்கைகளை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் 2011 மறைந்த அண்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது படிப்படியாக குறைப்பன்னு சொல்லி ஒரு 500 கடையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 6400 கடைக்கு மேலே இருந்துச்சு. அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு 500 கடையை குறைச்சாங்க. அதோடு போச்சு.
அடுத்து 2016 பூரண மதுவிலக்கு கொண்டு வரும்னு சொல்லி ஆட்சி பிடிக்கல, அவங்க எதிர்கட்சியாக தான் இருந்தாங்க. எதிர்கட்சி ஆனாலும் தனி பெரும்பான்மையான எதிர்கட்சி, கிட்டத்தட்ட 90 சீட்டுக்கு மேலே மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, மகளிர் எல்லாருமே. ஆனால் 2016 மீண்டும் ஆட்சி பிடிச்ச அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மறுபடியும் ஒரு 500 கடை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5000 கடைகள் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது இதே தான், படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஓடாத கடையாக பார்த்து ஒரு 500 கடையை க்ளோஸ் பண்ணாங்க. சரி, படிப்படியாக வந்து ஒரு 5 வருஷம் கிட்டத்தட்ட படிப்படியாக குறைக்கிறேன், 500 கடையாக குறைக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சுங்க அந்த 6400 கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, திமுக, நீங்கள் டாஸ்மார்க் கடையை ஓப்பன் பண்ணி வச்சாதானே நம்மளை கேள்வி கேட்பாங்க, டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சாதானே கேள்வி கேட்பாங்க. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிளப்பு ஒன்று உண்டு பண்ணி ஒவ்வொரு ஏரியாவிலையும் FL2ன்னு சொல்லுவாங்க, அதாவது டாஸ்மார்க் விதி சட்டத்தின்படி FL2 அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கிளப்பு உண்டு பண்ணிடுது, ஏதாவது ஒரு கிளப்பு, ரம்மி கிளப்பு, அந்த கிளப்பு, இந்த கிளப்புன்னு ஏதாவது ஒரு கிளப்போ பேர் வச்சு அந்த கிளப்பில் உணவகங்களில் ஓப்பன் பண்ணி, ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி உணவகங்களில் ஓப்பன் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுலேயே மது விற்பனை பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க. அதாவது அந்த கிளப்பில் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அந்த கிளப்பில் மது அருந்த முடியும், அதாவது அங்கே வந்து மது அருந்த முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, 11 to 11 அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 11 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் கடையை திறந்து வச்சு அந்த கிளப்பில் சரக்கு ஃபுல்லாக ஓடுது. என்ன 11 to 11 மணி வரைக்குமா? கிடையாது, 24 மணி நேரமும் அதில் சரக்கு ஓடிட்டு தான் இருக்குது. இதை வந்து திமுகவும் அரசு கண்டுக்கிறது இல்லை, காவல்துறையும் கண்டுக்கிறது இல்லை. இதுதான் விஞ்ஞானபூர்வமான ஊழலுக்கு எடுத்துக்காட்டுன்னு நான் சொன்னேன். ஏன்னா டாஸ்மாக் கடை திறந்து வச்சா 12 மணிக்கு தான் திறக்கணும், நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி 11 to 11 சொல்லி கிளப்புன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கிளப்பு மெம்பருக்கு மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுங்கிற ரூல்ஸ் இருந்துமே எந்த கிளப்பும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. வரவங்க எல்லாத்துக்கும் சரக்கு வித்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான பெண்களுக்கான ஆட்சியாம் திராவிட மாடல் அரசு. இதை பெண்களுக்கான திராவிட மாடல் அரசாமா, நீங்களே பார்த்துக்குங்க, நீங்களே தெரிஞ்சுக்குங்க. நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாவில் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி FL2 பார் ஓப்பன் ஆகிருக்குன்னு. நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஈரோட்டில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 11 to 16 பார் ஓப்பன் ஆகியிருக்கிறதா எனக்கு தகவல் தெரிய வருது. இதை சரியான நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்களை வந்து எப்படியாவது திருத்தி மேன்மைக்கு கொண்டு வந்து மக்களை மாற்றத்துக்கு உட்படுத்தி மக்களுடைய பெண்களை காப்பாற்றுன்னு நினைக்கிற தமிழக வெற்றி கழகம் வேண்டுமா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவன் எப்படி போனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு தேவையானது மட்டும் வந்தால் போதுன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு ஒவ்வொரு கடையாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க திமுக அரசு வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்க மக்களே. FL2 பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எந்தெந்த எல்லா இடத்துல மதுக்கூடங்கள் இருக்கக்கூடாதுன்னு மக்கள் போராடி அந்த மதுக்கூடங்களை எடுக்க சொல்லி பண்ணுறாங்களோ அந்த இடத்துலையே வந்து இந்த மாதிரி சாப்பாட்டு கடை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண சொல்லி உணவு கூடங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அதுலேயே பாரை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இதை எந்த எதிர்கட்சியும் கண்டுக்கிறது இல்லை, எந்த அரசியல் நிர்வாகிகளும் கண்டுக்கிறது இல்லை. இப்படி தான் விஞ்ஞானபூர்வமாக ஏமாற்றி தான் கிட்டத்தட்ட நம்ம 50 வருஷத்துக்கு மேலே அந்த திமுக அரசு நம்மளை வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை மூலம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க மக்களே. உண்மையாக சொல்கிறேன், மக்களுடைய பாதுகாப்பு, நம்முடைய பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மட்டும் நடக்குது, எல்லா ஏரியாவிலையும் போதை பழக்கம், அதாவது போதை புழக்கம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. கஞ்சா போதையிலேருந்து அனைத்து போதைப் பொருட்களும் கிடைக்குது. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாம் டெய்லியும் செய்தித்தாள்களை எடுத்து படித்து பார்க்கும்போது மன வேதனையாக இருக்குது. எல்லா இடத்துலையும் எல்லாமே நடக்குது. ஒரு பெண் குழந்தைகள் ஒரு சுதந்திரமாக நடமாட முடியாத சூழ்நிலை வந்து இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்கலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி 2026 அமையும். கண்டிப்பாக மாற்றி கொடுப்போம். திமுக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி முடிவு போகிறது தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துனாங்க.
பெண்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துனாங்க. நடத்தி எல்லா மகளிரையும், அதாவது அவங்களே சொந்த உழைப்பில் கஷ்டப்பட்டு படித்து மேன்மைக்கு வந்தவங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து இவங்களுக்கு சார்ந்து பேச வச்சு ஒரு வீடியோலாம் போட்டுக்கிட்டு அவங்க வழக்கம் போல் விளம்பரம் தேடக்கூடிய திராவிட மாடல் அரசு தன்னுடைய விளம்பரத்தை வந்து தேடிக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இதை மட்டுமா பண்ணாங்க? இத்தனை 4.5 வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்த முதலமைச்சர் திடீர்னு முழிச்சு பார்த்துட்டு எலெக்ஷன் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு தகுதி நீக்கப்பட்ட பெண்கள், அதாவது தகுதியற்ற பெண்கள் 16 லட்சம் குடும்பத்துக்கு திடீர்னு 16 லட்சம் குடும்பத்துக்கு மாதம் 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஃபார்ம் வாங்கி அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. இத்தனை நாளாக தகுதி இல்லாத அந்த 16 லட்சம் குடும்பத்துடைய பெண்கள் எலெக்ஷன் வந்தோடனே தகுதி வந்துருச்சான். என்னையா அது? எப்படிதான் ஏற்றுக்கிறது? 16 லட்சத்து குடும்பம் பெண்கள் வந்து தகுதி இல்லாமல் இருந்தாங்களே இத்தனை நாளாக அந்த உரிமை தொகைக்கு. எலெக்ஷன் வந்தோடனே தகுதி வந்துருச்சான். ஏன் எலெக்ஷன் வந்தால் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா? இத்தனை நாளாக ஏன் உங்களுக்கு தெரியல இந்த தகுதி? எலெக்ஷன் ஓட்டு போடணும், அந்த தகுதி தான் உங்களுக்கு தேவை. அவரை ஓட்டு போட தகுதி இருக்குல்ல, அப்போ பணத்தை கொடுத்தா அந்த குடும்பம் நமக்கு ஓட்டு போட்டுருன்னு இன்னைக்கு வரைக்கும் ஓட் பேங்கிங்காகவே மக்களை பார்க்கக்கூடிய ஒரு கட்சினா அது திமுக மட்டும்தான். இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல கண்டிப்பாக. ஏன்னா இதை விட ஒரு மோசமான ஒரு அரசியல் யாருமே பண்ண முடியாது. அதுதான் திமுகவும் அதிமுகவும். இந்த நிலையை வந்து நம்ம மாற்றணும். அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் மலரணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கழகத்தினுடைய தோழர்கள் யாருக்காகவும் எதை கண்டு அஞ்சக்கூடாது. நமக்கு பின்னாடி நம்ம கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர் இருக்காங்க. நம்ம அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு, நம்மளை கூட்டிட்டு போவார். எதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்மளை கை கொடுக்கறதுக்காக தளபதி இல்லை, நம்ம தோள் மேலே கை போட்டு தூக்கிட்டு போகிறதுக்காக தளபதி இருக்காரு. நம்மளை காப்பாற்றுவார் கண்டிப்பாக. அவர் பின்னாடி தைரியமாக நிற்போம். மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொரு மக்களுக்கும் பல்வேறு தடைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் திமுகனா சும்மா சொல்ல வேண்டாம், அடித்து நொறுக்குவாங்க. எதை பற்றி கவலைப்பட மாட்டோம். நம்ம தளபதி நம்ம கூட இருக்காரு, நம்ம மாவட்ட செயலாளர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளுடைய கழகத்தினுடைய முக்கிய தோழர்கள் நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு பிரபலமான அரசியல் அனுபவம் கொண்ட நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. நம்முடைய கழகத்தினுடைய ஈரோட்டின் தளபதி, அதாவது கழகத்தின் ஈரோட்டின் தளபதி நம்ம அண்ணன் பாலாஜி அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு. எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை ஒரு நாளும் என்னைக்கு தூக்கி எறிய முடியாது. மக்கள் எங்கள் பின்னாடி வந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல தான் களத்தில் போகிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், களத்தில் இருக்கக்கூடிய நம்ம தோழர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் மக்களை சந்தித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிற கட்சி ஒரு பக்கம். ஆனால் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையாது. உங்களுடைய சின்னத்தை சொல்லுங்கள், எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான். உங்கள் சின்ன என்னங்கிற விஷயத்தை மட்டும் நோட்டீஸாக குழந்தைங்ககிட்ட கொடுத்துருங்க தம்பி, நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம். என்னுடைய கணவர் திமுகவாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நான், என்னுடைய 2 குழந்தைகளும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய் தான் முதலமைச்சராக வரணும், தமிழகத்தில் மாற்றம் நிகழ்ந்தே தீரணுங்கிற முடிவோடு இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் போயிட்டு என்ன 16 லட்சம் குடும்பத்தை இன்னைக்கு ஒன்று கண்ணுக்கு தெரியலாம், திடீர்னு வந்து கலைஞர் உரிமை தொகை கொடுக்கலாம், நீங்கள் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வரலாம், எதை வேணால் செய்யலாம். உண்மையான பெண் பாதுகாப்பு கொண்ட ஒரே ஒரு இயக்கம், பெண்களுக்கான ஒரே ஒரு இயக்கம் எதுனா தமிழக வெற்றி கழகம் தாங்கிறத பெண்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாற்றம் தமிழகத்தில் 2026 நிகழ்ந்தே தீரணுங்கிற முடிவோட இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. இதை வந்து யார் நினைச்சால் தடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. எங்க அண்ணன் தளபதி ஒருத்தரான மட்டும் தான் முடியும் இந்த தமிழகத்தை மாத்துறதுக்கு. உண்மையா சொல்றேன், நீ நடிகர்னு சொல்லு, கூத்தாடின்னு சொல்லு, என்ன வேணா சொல்லிக்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்களை அணில்னு சொல்லு, ஓனாயின்னு சொல்லு, அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா உன்னுடைய புத்தி தான் அப்படி இருக்கும். நாங்கள் மனிதர்கள். எங்களுடைய பாரதி சொன்ன மாதிரி தான், பல வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ. என்னைக்கும் நாங்கள் பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இல்லாமல் மாற்றத்தை தமிழகத்தில் விதைச்சிட்டு போவோம். நாளைக்கு என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக மாற்றம் நிகழும், மாற்றத்தை தருவார். இந்த தமிழகம் நம்பர் 1 தமிழகம்னு உங்களை மாதிரி விளம்பரம் மட்டும் பண்ணிக்காமல் உண்மையான நம்பர் 1 இடத்துக்கு
தளபதி அவர்கள் கொண்டு வருவார். பெண் பாதுகாப்புனா அது தமிழகம்தான். நிலையை மாற்றி கொடுப்பாரு. எல்லாத்து வீட்லேயும் எல்லாத்துக்கும் சொந்தமாக வீடு இருக்கும், கார் இருக்கும், பைக் இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும். தன்னுடைய வீட்டில் இருக்க பசங்க பிள்ளைங்களுக்கு நல்ல மருத்துவ வசதியிலிருந்து படிப்பிலிருந்து எல்லாமே கிடைக்கும். 100% அடிப்படை கட்டமைப்பை தமிழகத்தில் மேம்படுத்தி தமிழகத்தை புது வளர்ச்சிக்கு கொண்டு போவார் நம்ம அண்ணன் தளபதி அவர்கள். இன்னைக்கு சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், சும்மா சாதாரணமாக விர்ச்சுவல் வாரியர்ஸை நீங்கள் எடை போடுறீங்க. எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் சாதாரணவனு கிடையாது. ஒரு நாளும் எதுக்காகவும் எதை கண்டு அஞ்ச மாட்டாங்க. நீங்கள் வேணால் நம்பிக்கை இல்லைன்னா எங்கள் தளபதி பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பேசி பாருங்க, அடுத்த செகண்டே 20 விஷயத்தை வச்சு செய்ன்னு செஞ்சு விட்ருவாங்க. இதுதான் எங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதுக்காக தான் எங்கள் தளபதி தளபதிக்கான போர்ப்படை இன்னைக்கு நேற்று உருவாக்குனது இல்லைங்க. 33 வருஷமாக எங்கள் தளபதி உருவாக்கின போர்ப்படைங்க அது. இந்த போரில் பயிற்சி பெற்றுட்டு இருந்த இத்தனை நாளா, பயிற்சியில் இருந்தோம் இத்தனை நாளா, அந்த பயிற்சியிலிருந்து இன்னைக்கு தான் களத்தில் இறங்கியிருக்கோம். அரசியல்னா என்னென்ன தெரியாத சின்ன சின்ன பசங்களை இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்கிறீங்க. ஏன்னா 33 வருஷமாக பயிற்சியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று இல்லை, 33 ஆண்டுகள் அரசியல் களத்தில் பயிற்சியில் தான் இருந்தோம். களத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அரசியலுங்கிற களத்துக்கு வந்திருக்கோம். மக்கள் சேவை செய்கிற களம் இன்னைக்கு நேற்று இல்லைங்க. 33 வருஷமா ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கமாக மாறின வரைக்கும் மக்கள் சேவையில் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் முதலிடத்துல தான் இருக்கோம். எங்களுடைய பயிற்சி என்ன, எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் என்னங்கிறத இந்த 2026 நீங்கள் பார்ப்பீங்க. உங்களை மாதிரி இழிவுபடுத்துகிற அரசியல் கிடையாதுங்க எங்களுடைய அரசியல். வர மக்களை, வரக்கூடிய இளைஞர்களை தற்கூரின்னு சொல்லி ஓரங்கட்டக்கூடிய அரசியல் எங்களுது கிடையாதுங்க. கூத்தாடின்னு சொல்லி குறை சொல்லிட்டு அவங்கள தாழ்த்தி கேவலமான அரசியல் பண்ணுற நாம் தமிழர் கட்சி மாதிரி எங்களுடைய அரசியல் கிடையாதுங்க. எங்களுடைய அரசியலே வேற. மக்களுக்கு நன்மை செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், மாற்றத்தை விதைக்கணும், இருக்கக்கூடிய மக்களை மேன்மைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரே ஒரு இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். உங்களை மாதிரி ஒருத்தரை தாழ்த்தி இழிவுபடுத்தி தற்கூரின்னு சொல்லி கேவலப்படுத்தி இந்த அரசியலை விட்டு இளைஞர்கள் வரவே கூட துரத்தி அடிக்கிற கட்சி எங்களுடைய கட்சி கிடையாது. முதல்ல அதை நீங்கள் உணரணும். எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துகிற ஒரே இது தமிழகம் மட்டும்தான் சொல்லி நான் சொல்லிங்க. அவங்க விளம்பரம் தேடக்கூடிய திராவிட மாடல் அரசு, அவங்க தலைவர் அவரே சொல்லிக்கிறார். வழக்கமெல்லாம் அவர் தானே வேலை. இந்தியாவிலே நம்பர் 1 இடத்துல இருக்கிறது தமிழகம் தான். நம்ம உண்மையாலுமே அங்கே நம்பர் 1 இடத்துல தமிழகம் தான் இருக்குது. நல்லா டாஸ்மார்க்கை ஓப்பன் பண்ணி மதுக்கடையில் மது விற்பனை பண்ணி அமோகமாக நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பில் தமிழகத்தை உருவாக்குறது தான் நம்பர் 1ங்க. போதை கலாச்சாரத்தை தமிழகத்தில் அதிக அளவில் கொண்டு வந்து சேர்த்துனதில் நம்பர் 1ங்க. அடுத்தது 4.5 லட்சம் கோடி இருந்த கடனை இன்னைக்கு உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தினதுல திமுக நம்பர் 1ங்க. சரியான நிதி அழகாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடியதில் நம்பர் 1ங்க. ஆனால் திறந்து வச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள இடிஞ்சு விழுந்துடும். இதுதான் திமுகவுடைய ஆட்சியை. மன்னராட்சியை ஒழிக்கப்பட்டு 78 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மன்னராட்சி தமிழகத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. மக்களுக்காகவே மக்கள் செய்யும் ஆட்சி மக்களாட்சிங்கிற மக்களாட்சி தத்துவம் இன்னைக்கு மறைஞ்சு ஒரு குடும்பமாய் ஒரு குடும்பமே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு குடும்ப ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. இது யாராலும் மறுக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. இந்த குடும்ப ஆட்சி விரட்டுறதுக்காக தான் மக்களாகிய மன்னர்களுக்கு முடிசூடி மக்களோடு மக்கள் கைகோர்த்து ஒரு மக்களோடு தோள் சேர்ந்து நின்று ஆட்சி செய்ய நினைக்கிற ஒரு தளபதியுடைய வழிகாட்டுதலில் இன்னைக்கு ஒரு தமிழக வெற்றி கழகம் பயணம் பண்ணிட்டு இருக்கு. அந்த பயணத்தில் நாங்களும் கூட சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு செவிலியர்கள் போராட்டம் பண்ணுறதும் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறதும் உங்களுக்கு மறந்து போச்சு. தூய்மை பணியாளர்களையும் வஞ்சிக்கிறீங்க. அவங்களுக்கு தனியாருக்கு தார வார்த்து அவங்களுக்கு ஒழுக்கமாக சம்பளம் கொடுக்க முடியாமல் ஒரு தூய்மை பணியாளர் தற்கொலை செஞ்சுருக்காரு. இதை விட ஒரு கேவலமான ஆட்சி எங்கே இருக்குது? தூய்மை பணியாளர்களையும் அவங்கள டீலில் விட்டுட்டீங்க. அப்புறம் ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் அளிக்கிறேன்னு சொல்லி அவங்களையும் டீலில் விட்டீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி செவிலியர்கள்
இன்னைக்கு நர்ஸை வேலை செய்ய அரசு மருத்துவமனையில் தற்காலிக நர்ஸை வேலை செய்யக்கூடியவருடைய செவிலியர்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நடுத்தரில் விட்டுருக்கீங்க. நடுத்தரில் போராட்டம் பண்ணுறதுக்காக நிம்மதியாக வர்றீங்களா? அதுவும் கிடையாது. அதையும் முட்டுக்கட்டை போட்டு அவங்கள அடித்து வண்டியில் ஏற்றி அவங்களையும் கொடுமைப்படுத்துறீங்க. இப்படியே அவங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்குவோன்னு சொல்லி தன்னோட தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு அவங்கள ஏமாற்றி இன்னைக்கு நடுத்தரில் போராட வச்சுட்டு இருக்கீங்க. எதுக்காக இப்படி? செய்ய முடியலன்னா எங்களால் செய்ய முடியாதுன்னு ஓப்பனாக அறிக்கை கொடுக்க வேண்டியதானே? இதே தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அவங்கள கூப்பிட்டு அவங்கள அழைச்சி பேசி நம்பிக்கை கொடுத்துட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை ஏமாத்துறீங்க. இதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம் இல்லையா? இதை விட துரோகம் உலகத்தில் என்னங்க இருக்குது? இவங்க குறை சொல்லிட்டே போனோம்னா இவங்களை பற்றி பேசினா டைம் ஓடிட்டே இருக்குங்கன்னு எவ்வளோ சொன்னாலும் இது ஒரு முடிவுக்கு வராது. இருந்தாலும் பரவாயில்ல. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.